கத்திரிக்காய் பற்றி செய்யலாங்க. அது தேவையான கத்திரிக்காய் எடுத்துக்கிறேங்க. 4 கத்திரிக்காய். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. இந்த பஜ்ஜிக்கு தேவையான மாவு கலக்கலாங்க. 1 கப் கடலை மாவு போட்டுக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. தனி மிளகாத்தூள். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் போட்டால் நல்லா மனமா இருக்கும். 1 பிஞ்சு சோடா போட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். நான் கலக்கிட்டு காமிக்கிறேங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். கத்திரிக்காய் போட்டோம்னா அதில் வந்து ஒட்டி வந்து நல்லா வர்ற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க, போதுமானது. பாருங்க, அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயிட்டுங்க. பாருங்க, கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். இதில் ஆனியனும் வந்து வச்சுக்கிறேன். மாவு ரெடியாக இருக்குது. நீ பஜ்ஜி போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி டிப் பண்ணி நம்ம ஓரமாக அப்படி எடுத்து போட்டு எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டு எடுத்துடலாம். ஏதோ போடுங்க, எண்ணெயில் போடுறப்போ பச்சி எல்லாம் புஷ் புஷ்ஷுன்னு எல்லாம் வந்துட்டு பாருங்க. இதே மெஷர்மெண்ட்ல அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நான் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணுங்க. அப்போ தான் வந்து பஜ்ஜி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். நல்லா உப்பி வருங்க. எடுத்துடலாங்க. பாருங்க, கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காயும் வெங்காயம் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.